வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எப்படி வந்து ஒரு இது வந்து சில விஷயங்கள் இருக்குது கேட்டிங்களா. இதில் வந்து நம்பர்ஸ் இருக்குது. சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். கலரில் ஹைலைட் பண்ணுறத விட இன்னும் ஷேப்ஸ் எடுத்து ஹைலைட் பண்ணணும்னு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து எப்படி ஷேப்ஸில் ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு எப்படி ஷேப் இன்செர்ட் பண்ணுறது ப்ளஸ் அதில் எப்படி ஒர்க் பண்ணுறது இது எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக நான் காட்டுறேன். உதாரணத்துக்கு இந்த ஒரு 3 மந்த்ஸில் வந்து சென்ட்ரல் இருக்கிற இந்த ஏரியாவை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணி காட்டணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன். அதுக்கு மேலே ஒரு ஏரோ மார்க் வச்சு இந்த ஏரியாவில் வந்து அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு மேலே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இன்செர்ட் போங்க. இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் எல்லாத்துலேயும் பார்த்து ஷேப்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போங்க. ஷேப்ஸை கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் உதாரணத்துக்கு வந்து நான் என்ன சொன்னேன், ஹைலைட் பண்ணி காட்டுறேன், மார்க்கை காட்டுறேன் அப்படின்னு சொன்னேன் காட்டுங்களா. ஸோ நீங்கள் வந்து மேலே போகிறது கீழே போகிறது இது மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் வந்து உதாரணத்துக்கு வந்து இதை எடுத்துக்கிறேன்னு வைங்க. எடுத்துக்கிட்டு எடுத்தோடனே இந்த ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. இங்கே வாங்க வந்துட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். எவ்வளோ சைஸ் வேணும், எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ. ஸோ என்டையர் டேபிளுக்கு வேணும் அப்படின்னா சோடு வச்சுக்கலாம். பட் நான் இந்த செல்லுக்கு மட்டும் தானே சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் இது மாதிரி வச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இது மாதிரி வந்துருச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், வெளியே கிளிக் பண்ணுறப்ப இந்த இடத்துல எதுவுமே வராது. நான் உள்ளே கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபார்மெட் இது ஓப்பன் ஆகிடும். ஃபார்மெட் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் ஃபார்மெட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த சைடு இருக்கிற யாராவோ திருப்பணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்த வச்சு அப்படியே சுற்றினேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக திரும்பி இங்கே வேணாலும் வச்சுக்கலாம். பட் நான் இதை மார்க் பண்ணி இங்கே காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி வச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபில்லில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து கலர் வந்து எந்த கலர் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கலர்ஸ் வேணும்னா இங்கே போய்ட்டு இங்கே பாருங்கள், இதில் கூட எது வேணாலும் போய் செலக்ட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இது வேணும்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்படி தான் வந்து இது பண்ணும். ஷேப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா யூசஸ் இருக்குது. எக்ஸலை பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான யூசஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷேப்பில் வந்து மேக்ரோ அசைன் பண்ணலாம். இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் இந்த வீடியோவில் கொஞ்சம் சிம்பிளாக மட்டும் நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன சொன்னால், இந்த மட்டும் ஹைலைட் பண்ணிக்காகணும். இந்த ஒரு யூசர் ரிப்போர்ட் வந்து ஒரு யூசர் திறந்து பார்த்தா உடனே வந்து இந்த ஏரியாவில் ஏதோ இருக்குது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணுறது எப்படி காட்டலாம் அப்படின்னா அதுவும் ஷேப்பை வச்சே காட்டலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து இது எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த செல் வேணாலும் செலக்ட் பண்ணிட்டு போயிட்டு ஷேப்ஸில் போய்ட்டு இது எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து இந்த என்டையர் ஏரியாவை செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு விட்டுருங்க. விட்டோடனே பார்த்தா திடீர்னு ஹைட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கம்ப்ளீட்டாக ஹைட் ஆகிடுச்சு. ஸோ ஹைட் ஆனால் என்ன ஆகும், ஸோ ஏதாவது மறைக்கிறாங்க அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி ஹைலைட் மட்டும் பண்ணுறது அப்படின்ட்டு நான் பண்ணி காட்டுறேன். இதை வந்து இதே மாதிரி இந்த ஷேப்போட சைஸ்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து இங்கே வந்து டெக்ஸ்ட் ஃபில்லு இது மாதிரி அவுட்லைன் டெக்ஸ்ட்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி கலரு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இது வந்து உள்ளே பார்த்தா பின்னாடி ஒரு எழுத்து தெரியணும். அது மாதிரி இருக்கணும் அப்படின்னா எப்படின்னா, இதில் போயிட்டு நோ ஃபில் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக இது ஹைலைட் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த இதில் வந்து உள்ளே எதுவுமே கிடையாது. கொஞ்சம் மேலே இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒரு யூசருக்கு போனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஏதோ ஹைலைட் பண்ணி கேட்குறாங்க, நமக்கு தெரிய வேண்டியது என்னமோ முக்கியமாக இருக்குது, நோட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்ட்டு தெரியும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமாக ஷேப்ஸ் வந்து ஆப்ஷன் இருக்குது. நான் உதாரணத்துக்கு கூட காட்டுறேன். இங்கே போயிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை வேணாலும் இன்செர்ட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு இதை இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி இது பண்ணால் இது இன்செர்ட் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஷேப்ஸை வந்து எஃபெக்டிவாக எக்ஸலில் யூஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.